நம்ம எல்லார்கிட்டையுமே உயிர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம உடல்கள் ஃபுல்லுமே உயிர் அணுக்கள், அதாவது செல்ஸ் இதனால் செய்யப்பட்டது. அதே இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சாவி எடுத்துங்க. இந்த சாவி வந்து இரும்பால் செய்யப்பட்டது. இது வந்து உயிர் அணுக்கள் இதில் இல்லை. ஸோ உயிர் அணுக்கள்னா என்ன, இதை முதல்ல பார்க்கலாம். நம்ம உடலில் வந்து வெளியே ஸ்கின் இருக்குது. இதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன 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 செல்ஸால் செய்யப்பட்டது. நம்ம வெளியில் உள்ள ஸ்கின் வந்து பெரும்பாலும் வந்து இறந்து போன செல்ஸ், அதாவது டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால செய்யப்பட்டது. நம்ம நகம், முடி, தோலோட வெளிப்புறம் இது எல்லாமே வந்து இறந்து போன செல்களால் செய்யப்பட்டது. உடம்புக்குள்ளால போன நம்ம சதை இருக்குல்ல, அந்த சதையை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த செல்ஸை நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். நம்ம மட்டும் இல்லை, ஒரு மரம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பூஞ்சை எடுத்துக்கோங்க, இது எல்லாத்துக்குமே செல்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு உள்ளியை வெட்டி அந்த உள்ளியில் உள்ள செல்ஸை பார்த்தது வந்து இந்த இமேஜ். நம்ம செல்லுக்கும் தாவரங்கள், மரஞ்செடி கொடிகள் அதோட செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லை சுற்றி உள்ள மெம்பரேன், இதை வந்து செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களுக்கு இது ரொம்ப கட்டியா இருக்கும், மிருகங்களுக்கு இது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். இந்த ஒன்று தான் வந்து பெரிய வித்தியாசம். மற்றபடி தாவரங்களில் உள்ள செல்லும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய செல் ரெண்டுமே வந்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த செல் வந்து ரொம்ப 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 சின்னது, ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். ஆனால் செல்லுக்கு உள்ளால என்ன இருக்கு இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்ஸ் வேணும். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்ஸ். செல்லுக்குள்ளால பாத்தீங்கன்னா, செல்லுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செல் வால் இருக்குது, அதுக்குள்ளால ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்குள்ளால நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் மற்றும் செல்லோட நியூக்ளியஸ். செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்ல தான் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கதான் நம்மளோட குரோமோசோம்ஸும் அதோட ஜீன்ஸும் இருக்குது. குரோமோசோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம் வந்து ஒரு டிஎன்ஏ ஓட த்ரெட். இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப 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 நீளமானது. ஆனால் இந்த குரோமோசோமுக்குள்ளார சுருங்கி இருக்குது. இந்த குரோமோசோமில் சில பகுதியை வந்து ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜீன்ஸை தவிர வேற பகுதிகளும் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏல தான் உங்களை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதாவது உங்கள் மூக்கு எவ்வளோ நீளமாக இருக்கணும், உங்கள் ஃபேஸ் என்ன மாதிரி இருக்கணும், உங்களுக்கு கையில் எத்தனை விரல் இருக்கணும், உங்கள் உடம்பு வந்து என்ன கலரில் இருக்கணும், இது எல்லாமே வந்து டிஎன்ஏல தான் இருக்குது. நீங்கள் பிறக்கும் போது இந்த மொத்த டிஎன்ஏல பாதி வந்து உங்கள் அப்பாட்ட இருந்தும் பாதி வந்து உங்கள் அம்மாட்ட இருந்தும் வந்துச்சு. நம்ம பிறக்கும் போது டிஎன்ஏ ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கும். உள்ளே நிறைய ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு 5 விரல் இருக்குன்னா, ஒரே ஜீன் தான் அந்த 5 விரலையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் வந்து 5 விரலும் ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா, 5 தடவை டேர்ன் ஆன் ஆகும், டேர்ன் ஆஃப் ஆகும். நிறைய நேரம் ஆணில் இருந்துச்சுன்னா விரல் ரொம்ப நீளமாக வளரும் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் வயசானோன்னா குரல் வந்து மாறும். அதுக்குள்ள ஜீன்கள் வந்து அப்போ தான் வந்து டேர்ன் ஆனோ டேர்ன் ஆஃபோ அப்போ தான் ஆகுது. இந்த வயசாகும் போது எந்த ஜீன்ஸை வந்து ஆன் பண்ணணும், எந்த ஜீன்ஸை வந்து ஆஃப் பண்ணணும், இதை வந்து எப்படி ஒவ்வொரு செல்லுகளுக்கு இடையில கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த டிஎன்ஏ தான் கண்ட்ரோல் பண்ணுது. செல் வந்து ரெண்டா உடஞ்சி போகும்போது தான் வந்து இந்த குரோமோசோமை நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி அது டிஎன்ஏ தான் இருக்கும். உள்ளால நியூக்ளியஸுக்குள்ளாலே இன்னொரு நியூக்ளியஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பேரு நியூக்ளியாய்டு. இந்த நியூக்ளியாய்டோட வேலை என்னன்னா, நம்ம குரோமோசோமுக்குள்ளால நிறைய ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ்ல உள்ள இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ணி இன்னொரு வகையான புரோட்டீனா உருவாக்குது. அதை வந்து ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏல இன்ஃபர்மேஷனை அப்படியே ஆர்என்ஏல காப்பி பண்ணி அந்த ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே அனுப்பும். நியூக்ளியஸ்க்கு வெளியே ரைபோசோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரைபோசோம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏல இருந்து ரீட் பண்ணி அது என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள புரோட்டீன் வந்து உருவாக்கும். ஸோ புரோட்டீன் வந்து பேசிக்கலி அமினோ ஆசிட் அப்படின்னு ஒரு மாலிகுல். கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்குது. அதில் எந்த புரோட்டீன் தேவையோ அது வந்து அது உருவாக்கும். எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்துக்கு உருவாக்கும். நம்ம உடல்லாம் இதே மாதிரி எக்கச்சக்கமான செல்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு டிஎன்ஏயும் என்ன சொல்லுதோ அது ஏத்தாப்புல தான் நம்ம உடம்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹார்ட் இருக்குது. ஹார்ட்ல உள்ள செல் ஏன் வித்தியாசமா இருக்குதுன்னா, அது அப்படி இருக்கணும் அப்படின்னு டிஎன்ஏ சொல்லியிருக்கு, அதனால தான் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம உடம்புல எல்லா செல்லையும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்குது. இந்த எல்லா செல்களையும் இணைக்க வைக்கிறது வந்து காலோஜன் அப்படின்னு ஒரு புரோட்டீன். இந்த காலோஜன் வந்து 2 செல்லை வந்து ஒட்ட வைக்கும். நம்ம செல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான செல். இதை வந்து யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இதை விடையும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் உள்ளால இருக்கும். நிறைய உயிரினங்களுக்கு ஒத்த செல் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காலோஜன் அந்த மாதிரிப்பட்ட ஸ்டிக்கி டேப் எல்லாம் கிடையாது. ஒரே செல்லை வச்சே உயிர் வாழும். மற்றும் சில உயிரினங்கள் இருக்கு, அதில் சில செல்கள் மட்டும் வந்து சேர்ந்து இருக்கும். நம்மள்ட்ட எல்லாம் நிறைய செல்கள் சேர்ந்து இருக்குது. இப்போ வைரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. வைரஸ்ல இது எதுவுமே கிடையாது, வெறும் அந்த டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. வெறும் அந்த டிஎன்ஏ ஒரு புரோட்டீன் பார்சலுக்குள்ளால அப்படி வச்சிருக்குது, அவ்வளவுதான். இதால தானே எதுவுமே செய்ய முடியாது. இது செய்யறதுக்கு வேற ஏதாவது செல் வேணும். ஸோ நம்ம செல்லோ வேற ஏதாவது ஒரு மிருகமோ செடியோ அதோட செல்லோ வந்து இதுக்கு தேவை. நம்ம செல் ஏதாவது ஒண்ணுக்குள்ளால போய்
இது வந்து இனப்பெருக்கம் செய்யும். ஸோ ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து அதை அஃபெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா அதுவும் வேற செட் ஆஃப் டிஎன்ஏ. வைரஸ் என்பது ஒரு செல்லை விடையும் ரொம்ப 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 சின்ன ஒரு விஷயம். சில வைரஸ் மட்டும் செல்களுக்கு அளவு பெருசா இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையான வைரஸ் வந்து செல்லுக்கு நடுவில் உள்ள நியூக்ளியஸ் இருக்கு தெரியுமா, அதை விடையும் சின்னதா கூட இருக்கலாம். அதுக்கு உள்ளார அந்த நியூக்ளியாய்டு கூட கிடையாது, வெறும் அந்த டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. இது உயிரினமா உயிரினம் இல்லையானி கூட நீங்க வந்து சொல்ல முடியாது. உயிரினம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கெமிக்கல் தான் அது, டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்ட் தான் அது. ஆனா ஒரு உயிரினம் கூட சேர்ந்துருச்சுன்னா வந்து அதுவும் வந்து சேர்ந்து ஒரு உயிரினமாட்டு மாறி இனப்பெருக்கம் செய்ய முடியும். அதனால இதுதான் வைரஸ் என்பது.